ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்டா வந்து சில்வர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க அண்ட் ரெஸ்பான்ஸும் பண்ணியிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா சஹா சுனில், ராஜலக்ஷ்மி, பாப்புலர் புகாரி, தீபா, பத்மா ரமேஷ், சீதா லக்ஷ்மி அண்ட் சதீஷ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்க எல்லாருமே தொடர்ந்து நம்ம சேனல்ல கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் வீடியோஸ் அடுத்தது வரும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 9 கேரட் கோல்ட பத்தி தான் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்தியால நிறைய இடங்கள்ல இப்ப 9 கேரட் கோல்டு வந்துருச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட்டுமே அதுக்கு வந்து பிஏஎஸ் ஹால்மார்க் அப்ரூவலோட தான் கொடுத்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கூட வந்து இந்த 9 கேரட் கோல்ட பத்தி நம்ம சேனல்ல போடுங்க, அதை பார்த்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த 9 கேரட் கோல்டு அப்படின்றது ஏழைகளின் தங்கம் சொல்றாங்கல்ல, அது வந்து நிஜமா வாங்குறது ஒர்த் ஆர் நாட் அப்படின்றத பார்க்க போறோம். அதே நேரத்துல அதோட ரீசேல் வேல்யூ என்ன, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து அதை பிளட்ஜ் பண்ண முடியுமா, ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ ஏறுமா அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 9 கேரட் கோல்டு வந்து யாராருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து கோல்டு சேமிக்க முடியல, அதே மாதிரி இப்ப கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு இல்லையா, அப்ப என்னால ஒண்ணுமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பியூரிட்டி வந்து 37.5% கோல்டும், அதர் மெட்டல்ஸ் வந்து அதாவது வெள்ளி, சிங்க், காப்பர் இதெல்லாம் ரிமைனிங்கா இருக்கும். ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏன்னா அதர் மெட்டல்ஸ் ஜாஸ்தியா வந்து இதுல கலந்துருக்கிறதுனால. இப்ப வந்து இது எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டி நகர்ல இருக்கிற சரவணா எலைட் ஷோரூம்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டாட்டானுடைய கேரட் லைன்லயும் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து 500 மில்லில இருந்து ஸ்டட், இயரிங்ஸ், ரிங்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதிகபட்சமா ஹாரம், நெக்லஸ் எல்லாமே இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. டி நகர் எலைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து கலர் வந்து போயிடும், அதே மாதிரி ஆச்சுன்னா நம்மள வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு வந்து இது செட் ஆகாது, நீங்க வந்து ஃபங்க்ஷனல் வேரா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசேல் வேல்யூ பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க ரீசேல் பண்றீங்க அப்படிங்கும்போது அன்னைக்கு 9 கேரட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே கொடுத்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த லாஸ்ட்ல வந்து அவங்க ஒரு லைன் போட்டிருக்காங்க, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எப்ப வேணாலும் மாத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஈவன் நீங்க 18 கேரட் எடுத்துட்டு போனாலே அதுலயே வந்து நிறைய டிடக்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி இந்த 9 கேரட்லயும் வந்து சொன்ன மாதிரியே எடுத்துக்காம குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து 100% இதே வேல்யூ கிடைக்கும்ன்றது அஷூரன்ஸ் கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பிளட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து டவுட் வரும். கண்டிப்பா இப்போதைக்கு இந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. பேங்க்ல எல்லாம் இதை வந்து நம்ம கொண்டு போய் வைக்கவும் முடியாது. இன்னொரு விஷயம் இதனுடைய மேக்கிங் சார்ஜஸ். மேக்கிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 1000 ரூபாய் இப்ப வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு 4 கிராம் வாங்கினாலே 4000 ரூபாய் வந்துருது. கிட்டத்தட்ட இது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு 5035 ரூபாய் வந்து சரவணா எலைட்ல வந்து ஒரு கிராம் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அதுக்கு 1000 ரூபாய் வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டா 20% வேஸ்டேஜ் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட கோல்ட் ரேட்டுமே வந்து சரியானபடி இன்னும் பிக்ஸ் பண்ணல. இன்னைக்கு இப்ப வந்து 22 கேரட் பாத்தீங்கன்னா 11,500 ரூபாய். இதோட பாதி தான் வந்து உங்களுக்கு 9 கேரட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 கேரட்டுக்கான அமௌண்ட் வந்து இவங்க 9 கேரட்டுக்கே வாங்குறாங்க. சோ இதுக்கு வந்து ஒரு அசோசியேஷனோ இதுக்கான வந்து ஒரு நிலையான கமிட்டி மாதிரி போட்டு இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணல. அதனால வந்து இதுலயே நமக்கு ஒரு 200 ரூபாய் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்மே ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரே 1 கிராமுக்கு வந்து வாங்கி பாருங்க. அது வந்து கலர் ஃபேடிங் எப்படி ஆகுது, எவ்வளவு நாளைக்கு வருதுன்றத செக் பண்ணிக்கோங்க. அதே நேரம் வந்து அது டியூரபிலிட்டியா இருக்கா, இல்ல டக்குன்னு உடையுதா, எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா மட்டும் நீங்க வந்து ஜாஸ்தியா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட மேக்கிங் சார்ஜஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எலைட்ல வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இருக்காங்க. எதையுமே வந்து அவங்க இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லல. இது கலர் ஃபேட் ஆகும்னு சொல்லி தான் விக்கிறாங்க. சோ நம்ம வாங்குறது வாங்காதது நம்மளுடைய இஷ்டம் தான். 2 டைப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் இது வந்து கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது என்னால தங்கமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல ரொம்ப ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரிய வந்து ஏன் செலவு பண்றேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இது செட் ஆகும். மத்தபடி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக பாக்குறேன், எனக்கு வந்து என்னோட குழந்தை கல்யாணத்துக்காக சேவிங்ஸ் பண்றேன்னா நிச்சயமா வந்து இந்த 9 கேரட் உங்களுக்கு செட்டே ஆகாது.
அதே மாரி ஒரு எமர்ஜென்சிக்கு நான் அடமானம் வைக்கணும் அப்படின்னு நெனச்சாலும், அதுக்கும் வந்து இது இப்போதைக்கு செட் ஆகுது. மேபி ஃபியூச்சர்ல வந்து இத அப்ரூவல் பண்ணி, நம்ம வந்து பேங்க்ல அடமானம் வைக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தா, அப்ப வேணா நமக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இதுல கோல்டு காயின்ஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இல்ல. இன்னும் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் வரும்னு சொல்லிட்டு எலைட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி டை சார்ஜ் போடுவாங்க என்னன்றதும் நமக்கு இதுவரைக்குமே தெரியல. அதுவுமே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இத விட கூட தான் வரும்னு நெனைக்கிறேன். இதுக்கு வந்தா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு எப்படி வந்து கால்குலேஷன் வரும்னு. இப்ப வந்து ஒரு 9 கேரட் கோல்டுல நீங்க ஒரே 1 கிராம் வாங்குறீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 5035. மேக்கிங் சார்ஜஸ் 1 கிராமுக்கு வந்து ரூ. 1000. நான் ரூ. 1000 போட்டிருக்கேன். பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா ரூ. 6216 இருந்ததுன்னா உங்களால 1 கிராம் வாங்க முடியும் 9 கேரட்ல. இதே வந்து நீங்க 22 கேரட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 11,500 ஆகுது. நான் வந்து மேக்கிங் வந்து 12% போட்டிருக்கேன். இது ஒரு ரிங்காவும் இருக்கலாம், இயர் ரிங்காவும் இருக்கலாம். அதனால அதுவே வந்து ரூ. 1380 வரும். ஜிஎஸ்டி ஒரு ரூ. 386. ஓவரால் உங்களுக்கு வந்து ரூ. 13,266 வருது. இத தான் நான் சொன்னேன். இது கிட்டத்தட்ட இது பாதிக்கு பாதியா இருக்கு. ஆனா இது 11 கேரட் வர வேண்டிய இடத்துல நமக்கு 9 கேரட் தான் வந்திருக்கு. இதோட ரேட் ஃபிக்சேஷன் பிளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அதிகம்ன்றதுக்கு தான் இது காரணம். என்ன வந்து நீங்க தனிப்பட்ட முறையில வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிக் நோ தான். ஏன்னா வந்து நம்மள மாரி மிடில் கிளாஸ் பீப்பிள்லாம் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நம்ம கோல்டே வாங்குறோம். அந்த பர்ப்பஸே வந்து இதுல அடிபட்டு போச்சு. அதே நேரம் உங்களுடைய வந்து கருத்து வேறையா இருக்கலாம். நீங்க வந்து இதுல வந்து பாதி குடுத்து நான் 500 மில்லி 22 கேரட்டாவே வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இருப்பீங்க. இல்ல எனக்கு பரவால்ல. நான் ஏதோ கோல்டுன்னு வாங்கினா போதும். நான் 9 கேரட்லயே வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களும் இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஆங்கிள்ல நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றதையும் நான் தெரிஞ்சுப்பேன். வந்து நேரா ஒரு தடவ சரவணா எலைட் ஷோரூம்க்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கலெக்ஷன்ஸுமே நெறைய இருக்கு. நெறைய கூட்டமுமே இருக்கு. இது போக போக தான் நமக்கு தெரியும். இதனுடைய தன்மை என்ன? இது வந்து லாங் லாஸ்டிங்கா வருதா? கலர் எப்படி எவ்வளோ நாள் இருக்கு? அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரியும். நீங்க யாராவது வாங்கியிருக்கீங்களா எலைட் ஷோரூம்ல? அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.